அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. இது வந்து நெய்ச்சோறு தான். ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாசுமதி ரைஸில் வந்து சோறாக பாசுமதி ரைஸில் வந்து பொங்கணும். அதாவது வந்து 6 டம்ளர், இது வந்து 5 டம்ளர் பிடிக்கும். அப்புறம் வந்து 1 கிலோ அரிசியும் இன்னும் 1 டம்ளரும் நான் எக்ஸ்ட்ராவே போட்டேன். பாருங்களேன், டம்ளருக்கு மொத்தம் 6 டம்ளரு. அதாவது இதுக்கு வந்து நல்லா தேங்காய் பால், அப்புறம் வந்து நெய், அப்புறம் பாருங்கள் டம்ளர் கீழே உழுது. இது எல்லாமே ஊற்றி செய்யும்போது ரொம்பவே பாசுமதி ரைஸ் வந்து பொலன்னு நல்லாவே இருக்கும். அப்புறம் இதுக்கு வந்து தேவையான பொருட்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இதுக்கு வந்து தக்காளி 3 தக்காளி, அப்புறம் வந்து தேங்காய், அப்புறம் வந்து சோம்பு, அப்புறம் வந்து பட்டை கிராம்பு, அப்புறம் வந்து பல்லாரி, பச்சை மிளகா, புதினா இலை, இது இஞ்சி பூண்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா இது நெய், அப்புறம் நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறலாம். தேங்காய் வந்து பால் எடுத்து வச்சுக்கிறணும். அப்புறம் இந்த அரிசியை வந்து நம்ம வந்து கழுகும் போது வந்து ரொம்ப ஒரு இதாக கழுகக்கூடாது. லேசாக பிரட்டி அப்படியே கழுகணும். கழுகி நல்லா 4 தண்ணியில் லேசாக கழுகிட்டு இதை நம்ம வந்து ஒரு வாரமாக வச்சிடலாம். அப்புறம் பாருங்களேன், இது வெட்டி வச்ச தக்காளி, தயிர், இஞ்சி பூண்டு, மல்லி எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா. அரிசி கூட கழுகி ரெடியாக இருக்குது. அப்புறம் வந்து சட்டியை வந்து அடுப்பில் வைக்கணும். அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து நம்ம நறுக்கி வச்ச, அதாவது ஃபஸ்ட்டு வந்து பட்டை கிராம்பு அதெல்லாம் போட்டுட்டு நம்ம நறுக்கி வச்ச பல்லாரியெல்லாம் போட்டு அதை கிளறிட்டு, அப்புறம் வந்து தக்காளி பழம், இந்த நல்லா கிளறிட்டு தக்காளி பழம், அப்புறம் வந்து புதினா இலை, அப்புறம் வந்து பச்சை மிளகா, இது எல்லாமே வச்சுருந்தோம் பார்த்தீங்களா. அது எல்லாத்தையுமே வந்து இதில் நம்ம வந்து போடணும். அது எல்லாத்தையுமே போட்டுட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் நம்ம அதை வதக்கிக்கிட்டே இருக்கணும். வதக்கிட்டு, அதாவது 6 டம்ளர் அரிசிக்கு வந்து 11 டம்ளர் தண்ணி வச்சேன்னா, கொஞ்சம் தேங்காய் பாலும் இருக்குது, தண்ணியாக எடுத்த பாலும் கட்டி பாலும் இருக்குது. அப்புறம் நல்லா வதக்கிட்டு தயிர் ஆட் பண்ணணும். தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணணும். தயிர் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் நம்ம அதை கொஞ்சம் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாருங்களேன், இது வாசனை வந்து எவ்வளோ அழகாக வருது. ரொம்ப ஒரு நல்ல வாசனையாக இருக்குது பார்த்திங்களா. ஃபஸ்ட்டே வந்து தயிர் ஊற்றினா அது நல்லா இருக்காது. தண்ணியும் வந்து வடிகட்டி வச்சாச்சு. அப்புறம் வந்து இதுக்கு வந்து 11 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் வந்து நல்லா கொதிக்கும் போது இந்த அரிசியை போட்டுற வேண்டியதான். பார்த்திங்களா, இந்த அரிசியை போட்டுட்டு நம்ம அதுக்கு தேவையான உப்பும் வந்து நம்ம போட்டு வச்சிடலாம். போட்டு வச்சுட்டு பார்த்திங்களா, பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. அதை அப்புறம் வந்து நம்ம என்ன செய்யணும், நல்லா ஒரு மூடி வச்சிடணும். மூடி வச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தா இந்த மாதிரி வந்து சோறும் இதுவும் இந்த மாதிரி சேர்ந்த மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து நல்லா தேங்காய் பால் விட்டு நல்லா ஓரத்தில் கொஞ்சம் நல்லா நெய் விடணும். ஓரத்தில் நெய் விட்டுட்டு அப்புறம் பார்த்திங்களா, இந்த சோறு வந்து அப்படியே நம்ம பார்க்கும்போது அது வந்து நறுக்கரிசியாக இல்லாமல் ஒரு நல்ல ஒரு அப்படியே எண்ணெயில் இந்த மாதிரி வரும். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. ஓரமாக அந்த போட்டு இது ஓரமாக நல்லா கிளறி விட்டு நெய்லாம் ஊற்றி நல்லா வாசமாக இருக்கும். பார்த்திங்களா, அப்படியே நம்ம வந்து இது பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நல்லா மூடி வச்சிட வேண்டியதான். மூடி வச்சுட்டு நம்ம வந்து சிம்மில் வச்சிடணும். மூடி வச்சுட்டு நம்ம வந்து சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சிடணும். வச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இது அந்த காலத்துலலாம் வந்து நம்ம கனல் அள்ளி போடுவோம். அப்புறம் வந்து சில நேரம் வந்து வெந்நியை கொதிக்க வச்சு அதில் வைப்போம். அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா அப்படியே சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் ஒரு கல் எடுத்து வச்சுருவேன். பார்த்திங்களா, அப்புறம் கல் எடுத்து வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம அதை வந்து எடுத்து பார்க்கலாம், திறந்து பார்க்கலாம். பாருங்கள், இது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. அதாவது இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கே வந்து அப்படியே உதிரியாக விழும். அப்புறம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா வந்து என்ன தான் நம்ம சோறை இது பண்ணி வச்சாலும் ஒரு 15 நிமிஷம் வந்து நம்ம வந்து அப்படியே வந்து ஸ்டவ்வை அமர்த்திட்டு அப்படியே நம்ம வந்து புழுங்க வச்சிடணும். அப்படியே புழுங்க வைக்கும்போது அந்த எண்ணெயில் போட்ட சோறு மாதிரி நல்லா இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வெறுமனே அந்த சோறும் சாப்பிட்லாம், எல்லாம் நம்ம கறிக்கொட்டு வச்சும் சாப்பிட்லாம். அதாவது நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு.